அது தெரியல. நீட்டி கொண்டு அடே அங்க பாரு கூட்டத்தை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோம். அங்கிருந்து ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா மணி என்ன செய்வோம், மணி 12:45, 1 மணி கோயில் நட சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதனாலதான் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு என்ன பிரச்சனைனா, கோயில் 1 மணிக்கு நட சாத்திட்டாங்கன்னா 4 மணிக்கு தான் மறுபடியும் திறப்பாங்களாமா. 4:30. ஸோ 4:30 மணிக்கு தான் மறுபடியும் திறப்பாங்களாமா. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூரை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது வழியில தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து நம்ம 4:30க்கு மறுபடியும் சாமியை பார்க்கணும்னா கஷ்டமா. இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்ல நம்ம போலீஸ் அண்ணன்ட்ட கேட்போம். கோயில் பூட்டி வச்சு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சாமிக்காக வெயிட் பண்ணிட்டு போகலாம். 3:30க்கு ஓப்பன் ஆயிரும். நாங்கள் இப்போ ஒரு போலீஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே போயிடலாம். இப்போ லஞ்ச் எங்கேயாச்சும் பக்கத்தில் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம், பாய். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த விஷுவல்ஸ் எங்களால் கட்ட முடியாது. வெளியில் உள்ள கோபுரம் மட்டும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து கிளம்புறோம். என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக நாங்கள் வந்த டைம் வந்து அலோவ் பண்ணாததுனால நாங்கள் ஃபோனை அப்படியே இந்த சாப்டரை வந்து நாங்கள் ஷூட் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டோம். அதனால சாமி தரிசனம் நல்லா சிறப்பாக இருந்தது. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி நல்லா இருக்கு. சிக்கன் பிரியாணி போலியா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, 250 rupees. இங்கே 3மே பிளெயின் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இன்னொன்று எக் பிரியாணி. 3மே 250 rupees தான். என்ன பிளெயின் பிரியாணி வாங்கினா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. நாங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கினா பீஸ் வச்சு எடுத்து அடிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது. எல்லாமே டேஸ்ட் அடுத்து நம்ம ட்ரைல கோலா உருண்டை வாங்கியிருக்கோம். மட்டன் கோலா 4 பீஸ் வருது. நல்லா நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா உள்ளே வச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில என்ன குமார் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ராஷ்மிகா இருக்காங்க. சரி, நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா இருக்காங்க. கொஞ்சம் லஞ்ச் முடிச்சுட்டு வேற லெவல்ல ஃபுல் டயர்ட்ல உட்கார்ந்து இருக்கோம். அப்படியே படுத்தோம்னா தூங்கிடலாம். அப்படி ஒரு டயர்டு. இந்த குமார் மெஸ்ல சாப்பிட்டோம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. இன்னும் பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மதுரையில இது ஒரு தரமான ஹோட்டல்னே சொல்லலாம். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல விசிட் பண்ணுங்க. இதோட நம்ம இந்த விளாக் முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் தான். எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. ஓகே, பிடிக்கிறது மட்டும் இடம் ஸ்டாப்பிங் இருக்கும். முடிஞ்சா அங்கேயே வீடியோ போடுறோம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர்ல மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம மதுரைக்கு வந்துட்டு ஜிகிர்தண்டா பிடிக்காம போனா எப்படி? ஸோ அதனாலதான் மதுரையோட ஃபேமஸ் ஜிகிர்தண்டா வாங்கிட்டோம். இங்க நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, மை மதுரை அப்படிங்கிற ஒரு ஜிகிர்தண்டாவோட கடையில இருக்கோம். இங்க வந்து நார்மல் ஒன்னு, ஸ்பெஷல் ஒன்னு வைக்கிறாங்க. நார்மல்னா 40 rupees, ஸ்பெஷல்னா 60 rupees. நாங்க ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டு தான் குடிச்சோம். ஸோ சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மறக்காம நார்மலும் வாங்கி சாப்பிடுங்க, ஸ்பெஷல் வாங்கி சாப்பிடுங்க. ரெண்டுமே வேற லெவல்ல தான் இருக்குது. A few hours later.
நடுவில் கொம்ப வச்சு முட்டிட்டு பாருங்க. இதெல்லாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் இருக்கோம். வர வழியில் டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இந்த நேச்சர் ஃபீல்டான இடத்த பார்த்தோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜல்லிக்கட்டு காலை எவ்வளோ கம்பீரமாக நிற்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது பின்னாடியே ஒரு குதிரை நிற்குது. ஓகேங்களா, பார்த்துட்டு இன்னும் நிறைய உள்ள அனிமல்ஸ் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிணத்துலேருந்து ஆக்சுவலி ஒரிஜினல் கிணறு இல்லை, கிணறு மாதிரி ஒரு செட்டப் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஒரு தொட்டி வச்சு அதை சுற்றி கிணறாட்டை கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அடல்ட்ஸ்க்கு மட்டும் டேய் இதான் பேசுகிறா ஃப்ரெண்ட்ஸ் டேய் தலை சுற்றுதுடா தலை சுத்துதா. நம்ம சீசா ஆட போகிறோம். ஐயோ ஐயோ நல்லா இருக்கு. தூக்க மாட்டேன்ல, அந்த இடத்துல தொங்கிங்க. சட்டுன்னு விட்டுறாதீங்கண்ணே, தம்பிக்கு விழுந்துருவேண்ணே. நான் படிக்கிறேன், படாத இடத்த பற்ற போகுதுண்ணே. கால் எட்ட மாட்டீங்கன்னா இறங்கி தொலைஞ்சிடாதீங்கன்னா, கீழே என்ன விட்டு நீங்க இறங்குங்கண்ணே. வரட்டா மாமே.